Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NTPCக்கு 40 days வந்து டைம் இருக்கு. சோ இந்த 40 daysல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா full and full டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 full டெஸ்ட் ஆது எடுக்கணும். ஓகே, எக்ஸாம்ல உங்களுக்கு எத்தனை क्वेश्चन கேக்குறாங்கன்னா 100 क्वेश्चन வந்து கேக்குறாங்க. 1.5 மணி நேரம் வந்து டைம். இப்போ அந்த 100 क्वेश्चन நான் எல்லா ஆஸ்பிரண்ட் கிட்டயும் கொடுக்கிறேன் அப்படினா எல்லாராலயுமே இந்த 100 क्वेश्चन சால்வ் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல சால்வ் பண்ணுவாங்க. ஒருத்தங்க 4 மணி நேரம், ஒருத்தங்க ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா யார் அந்த 1.5 மணி நேரத்துல with 100% accuracy-யோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चन சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபைனல் போஸ்டிங் வந்து கிடைக்குது. அப்ப ரியல் எக்ஸாம்ல நீங்க வந்து மேக்ஸிமம் மார்க் வாங்கணும் அப்படினா அதுக்கு என்ன பண்ணணும்? சோ வீட்ல உட்கார்ந்து நல்லா டெஸ்ட் எடுத்து பிராக்டீஸ் பண்ணணும். பிராக்டீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எந்த இடத்துல வீக்கா இருக்கும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்கறத நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு क्वेश्चन பேப்பர் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அதுல 100 क्वेश्चनமே உங்களுக்கு ஈஸியா இருக்க போறது இல்ல, 100 क्वेश्चनமே கஷ்டமா இருக்க போறது இல்ல. அது என்ன மாதிரி கொடுத்திருப்பாங்க? சில क्वेश्चन ஈஸியா இருக்கும், ஒரு 60% क्वेश्चन வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு அப்புறம் மாடரேட்டான क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு 20% வந்து மாடரேட்டான क्वेश्चन, ஒரு 25% மாடரேட்டான क्वेश्चन, டிஃபிகல்ட்டான क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு 15%. டிஃபிகல்ட்டான क्वेश्चन கிடையாது, டைம் கன்சியூம் ஆகக்கூடிய क्वेश्चन. ஓகே, அப்போ இந்த ஈஸியான क्वेश्चन ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் 60மே ஈஸியான क्वेश्चन வைக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகக்கூடிய क्वेश्चन வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் பாக்குறாங்க, ஒரு ஸ்டூடண்ட் பாக்குறாங்க எக்ஸாம் ஹால்ல இந்த क्वेश्चन வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த क्वेश्चन சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஆன்சரும் கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்திருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10வது क्वेश्चनோ இல்ல ஒரு 2வது क्वेश्चनோ பாத்தீங்கன்னா அது அனாலஜில இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन. ஜஸ்ட் ஏதாவது ஒன்னு கொடுத்திருப்பாங்க ஈஸியா, ஒரு லாஜிக், ஒரு லெட்டரை வச்சு லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரியோ இல்ல நம்பர் சீரிஸ்ல உள்ள லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரியோ கொடுத்திருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் 30 செகண்ட்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் 2 செகண்ட்ல அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா டைம் 5 நிமிஷம் ஆகிருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் எடுத்து அட்டெண்ட் பண்ணிருக்கணும். அப்படிதானே? அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चन நிறைய வந்திருக்கும். இங்க மேக்ஸ்லயோ இல்ல ரீசனிங்லயோ ஏதோ ஒரு क्वेश्चनல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த 100 क्वेश्चन பார்க்கும்போது எந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எந்த क्वेश्चन லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்ங்க கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்போ வரும்னா நீங்க வீட்ல உட்கார்ந்து ஒவ்வொரு மார்க் டெஸ்டா எடுக்க தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். நான் சொல்லிட்டேன் எல்லாராலயுமே 100 क्वेश्चन வந்து சால்வ் பண்ண முடியும். புத்திசாலித்தனமா யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चन அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங். அப்படிதானே? இப்போ பாருங்க ஈஸியான क्वेश्चन 60% இருக்கு. நிறைய ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஃபிகல்ட்டான 15% क्वेश्चनலயே அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் தான் டைம். இந்த கஷ்டமான டைம் கன்சியூமிங்கா இருக்கக்கூடிய 15 क्वेश्चन எடுத்து சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் டைமும் அதுல போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சைட்ல டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பதட்டத்துல என்ன பண்ணுவோம்னா ஈஸியான क्वेश्चनமே நமக்கு வந்து வராது. அந்த பதட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம் ஹால்ல டைமர் சைட்ல அப்படி ஓடிட்டு இருக்கும். இப்போ நமக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பரை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே. இங்க வந்து டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம் வந்து ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்றோம், ஒரு 3 நிமிஷமா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பஸ்ல. ஓகேவா? மொத்தமே இங்க பாத்தீங்கன்னா 4 क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். அந்த 3 நிமிஷம் சால்வ் பண்ணி அந்த பஸ்ல ஆன்சர் வரலன்னா டக்குன்னு இந்த டைமரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நமக்கு ஒரு பிரஷர் வரும். ஐயோ டைம் ஆயிருச்சுங்கிற மாதிரி அந்த பதட்டத்திலே அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். சோ அதுல என்னவாகிரும்? ஆன்சர் தப்பா வர மாதிரி இருக்கும். அப்ப அந்த பதட்டத்தையும் ஹேண்டில் பண்ணி கரெக்டா ஒரு ஸ்மார்ட்டா அப்படியே கூலா உட்கார்ந்து எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படின்னா அதுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம படிக்கிறத விட இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உருவாக்கி எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி போகும்போது தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலில் நிறைய ப்ரெஷர் வரும். அந்த டைமும் நம்ம மைண்டை வந்து காம் ஆக்கி நம்ம வந்து அட்டன் பண்ணணும். அதனால தான் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டாவது எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த குரூப் டி அண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம எஸ்டர்டே நைட்டு தான் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவே நிறைய ஸ்டூடெண்ட் மார்னிங் தான் பார்த்தோம் மேம் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இன்னைக்கு 1 டே ஃபுல்லாகவே நம்ம ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இல்லைனா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 நீங்க பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் இதுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு NTPC பொறுத்த வரைக்கும் எத்தனை क्वेश्चन? 30 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन வந்து கேக்குறாங்க. இந்த 40ல பாத்தீங்கன்னா கரண்ட்
கரண்ட் அஃபேரோட இது மட்டுமே 15 கொஸ்டின் வந்துடும். கரண்ட் அஃபேர் அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் இதில் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோர் வந்து இந்த 50லேருந்து 60க்குள்ளேயே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரோட செக்ஷனை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது போக இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த டாப்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த கரண்ட் அஃபேர் பாருங்க 40ல் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்களுக்கு 2024 கரண்ட் அஃபேர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் கவர் பண்ணியிருப்போம். ஒரு 10 பார்ட்டாக கொடுத்துருப்போம். அது போக டெய்லி கரண்ட் அஃபேரும் இதில் வந்து கவர் ஆகும். ஏன்னா NTPC பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஜனவரி 2024 இப்போ உங்களுக்கு ஜூன் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஜூன் வரைக்கும், அதாவது மே வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே தரவா படிச்சுட்டு போகணும். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதில் கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே இது எல்லாமே நீங்கள் தரவா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர் செக்ஷன் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுலையும் உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். A to Z கரண்ட் அஃபேரில் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. டெஸ்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ 1000+ டெஸ்ட் வந்து இதில் கவர் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகும். ஜனவரி 2024 உங்களுக்கு மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர், டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் ஆகும். இப்போ நம்ம CA PDF கோர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஜனவரி 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை ஒரு 12 பார்ட்டாக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2, 3 அப்படின்னு 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேராக கொடுத்துட்டு பிளஸ் ஜனவரி மந்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேப்சூலாகவும் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் முடியும் போது வீக்லி கரண்ட் அஃபேரும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பிப்ரவரிக்கும் அதே மாதிரி தான், மார்ச்சுக்கும் அதே மாதிரி. ஸோ ஏப்ரலுக்கு ஏப்ரல் 30 வரும்போது இப்போ ஏப்ரல் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் உங்களுக்கு அதில் இருக்கும். ஏப்ரல் 30 வரும்போது பார்த்தீங்கன்னா மந்த்லி கேப்சூலாக அதை வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதுதான் தெளிவாக அங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகும், கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். 12 பார்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் 599 பே பண்ண வேண்டாம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர் எதில் ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ண I want CA மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் ஜாயின் பண்ண I want test மெசேஜ் அனுப்புங்க. 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். NTPCக்கு CBT 1 டெஸ்ட்டும் கவர் ஆகும், CBT 2 டெஸ்ட்டும் கவர் ஆகும். குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆகும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா 599 இருக்கும். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட அக்சஸ் கொடுத்துருவாங்க, கரண்ட் அஃபேரோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேரும் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம், செக்ஷனல் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே நீங்கள் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் மட்டும் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். தமிழில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சொல்யூஷனும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அகைன் நீங்கள் எங்கே வரணும்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்து அந்த டாப்பிக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டாபிக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இப்போ கோடிங் டிகோடிங்கில் மார்க் வரலை, இல்லை வென் டயக்ராமில் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகலை, இல்லை அனாலஜியில் மார்க் இம்ப்ரூவ் ஆகலை, பிளட் ரிலேஷனில் இம்ப்ரூவ் ஆகலைன்னா பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டைம் வந்து 1.5 மணி நேரம் இருக்கும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் அது மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு கரெக்டாக உங்களுக்கு சொல்யூஷனும் இதில் பார்த்துக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். நீங்கள் லேப்டாப்லையும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோன்லையும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸு. ஸோ இதில் பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 354 பேஜஸ் இருக்கும். இதுதான் மந்த்லி கேப்சூல். ஸோ இந்த மந்த்லி கேப்சூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஓகேவா. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின் வந்து கொடுத்துருப்போம். அந்த கொஷின் முடியும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேவா. ஸோ 2024 பிடிஎஃப்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம். இப்போ வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அந்த கரண்ட் அஃபேர் கவர் ஆகும்போதே அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகையும் உங்களுக்கு தெளிவாக கவர் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டுமே படித்தாலே போதுமானது. ஓகே, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதை மட்டுமே நீங்கள் கரண்ட் அஃபேருக்கு ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதுதான் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ இது வந்து பார்ட் 1 மட்டும். ஏன்னா ஒரு மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 10 கொஷின் ஒரு 10 கொஷின் வந்து கரண்ட் அஃபேராக நம்ம மேக் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு 10லேருந்து 15 கொஷின் கொண்டு வரலாம். அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா அப்படிங்கும்போது ஒரு 300 கொஸ்டின் வந்துடும். அப்போ அந்த 300 கொஸ்டினுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 354 பேஜஸ் அந்த மாதிரி வந்துடும். பட் நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு மந்த்லி வந்து இதை என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேருக்கு இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. குரூப் டியோட கரண்ட் அஃபேருக்கு இதுவே எனஃப். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 20ல கண்டிப்பா 10லேருந்து 12 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்தே வந்துடும். ஓகேவா. ஸோ அதுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸே உங்களுக்கு வந்து எனஃப். ஓகேவா. ஸோ லாஸ்ட் டைம் என்டிபிசி எக்ஸாம் போகும்போது நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எல்லாமே ஒரு 4 பார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படி தானே. ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சு. நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியோட வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எவ்ரி மந்த்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படியே இந்த கொஸ்டின் வந்து ரியல் எக்ஸாமில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ண I want CA மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா I want test ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, என்டிபிசி குரூப் டிக்கு எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க 399 தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். CBT 1ஓட டெஸ்ட்டும் இதுல கவர் பண்ணிடுவோம். நீங்க CBT 1 முடிச்சதுக்கு அப்புறமா CBT 2வும் இதுலயே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஜூன்ல பாத்தீங்கன்னா CBT 1 எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் CBT 1 முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு CBT 2 வந்து வைப்பாங்க. 2லேருந்து 3 மாசம் ஆகும் ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி அடுத்து CBT 2க்கு வந்து ஹால் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த CBT 2க்கும் பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே அடுத்து ஆட் பண்ணுவோம். CBT 2க்கு நீங்க தனியாக ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த டெஸ்ட்லயே உங்களுக்கு CBT 2வும் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேரும் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட்டு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாளோட கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா. ஸோ 399 தான் பே பண்ண போறீங்க. ஸோ எல்லா கோர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து வந்துடும். ஓகேவா. கரண்ட் அஃபேரும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், என்டிபிசியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்சும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான லைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஜிகேக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதோட கிளாஸும் உங்களுக்கு யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காத ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸஸையும் பார்த்துருங்க. ரயில்வே எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்டுக்குள்ள ரயில்வே எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்க வந்து ரயில்வே எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிகினர் யாராவது இருக்கீங்கன்னா நான் எப்போ சொல்றதுதான், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ எல்லாம் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி பிளான் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான பிளானும் கொடுத்துருக்கோம். அது மாதிரி சிலபஸ் முடிக்கிறதுக்கான வீக்லி பிளானும் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ ஓவராலா 1000+ டெஸ்ட் வந்து கவர் ஆகும். ஓகே. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 599 இருக்கும் ஃபீஸ். ஓகேவா. ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டு நீங்க வந்து 399 பே பண்ணுங்க. ஆப்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 599 வருது. ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா 399லயே நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.